நண்பர்களே வாங்க, இன்னைக்கு கம்ம கம்மன்னு சுட சுட இன்னைக்கு நாட்டுக்கோழி ஆம்லேட்டு தாங்க போட போகிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். 4 முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டு ஒரு 3 பச்சை மிளகா போட்டு உப்பு போட்டு நல்லா அடித்து நல்லா ஊற்றுனங்க. நல்லா கம்ம கம்ம கம்மன்னு வாசனை வருதுங்க. நாட்டுக்கோழி முட்டை ஆம்லேட் செம்மையாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். உடையாமல் வரும்னு பார்க்குறேன். உடைச்சா போச்சா? சரி, ஓகே, பரவாயில்ல. எல்லாம் இந்த வயிற்றுக்குள்ளார தானே போகுது. ஆக மொத்தத்தில் டேஸ்ட்டாக இருந்தால் போதும் ஆம்லேட். அவ்வளோதான். எனக்கு உடஞ்சாலும் பரவாயில்ல. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இப்போ காஞ்சி போச்சு. நல்லா இருக்குது. இப்போ எடுத்துடலாம். அடுத்து வந்துட்டு ஒரு கிலோ சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தேங்க. அதில் 1/2 கிலோ குழம்பு வச்சுட்டேன். மீதி 1/2 கிலோ ஒரு 4 மீன் நல்லா பெருசு பெருசாக எடுத்து வச்சு நல்லா கம்ம கம்மன்னு 2 நாளாக ஊறிக்கிட்டு இருந்துச்சு மசாலா. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள் மீன். அப்படி 4 மீனையும் வச்சு ஒரே ஷாட்லேயே வறுத்துருணுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா நீட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப விலைலாம் இல்லைங்க. 200 தாங்க 1 கிலோ மீன். கடையில் போயிட்டு தாத்தா கேட்டார் இந்த கிழங்கா மீன்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு என்ன பண்ணேன், ஒரு கிழங்கா மீன் எவ்வளோங்கன்னு கேட்டேன். 70 சொல்கிறாங்க. சின்ன குட்டி மீன் தாங்க 70. அச்சோ, என்னடா இது 70 சொல்லிட்டு சரி ஓகே பரவாயில்லன்ட்டு ஒரு 3 மீன் வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டாரு. இதில் என்னென்னா வயசான நேரத்தில் முள்ளுக்கிளி எதனா தொண்டையில் அடிச்சு என்ன பண்ணுறது, இந்த முள்ளுலாம் ரொம்ப அதிகமாக இருக்காது, மென்று சாப்பிடலான்னு சொல்லிட்டு இந்த மீன் வாங்கினேங்க. ஆனால் இங்கே வந்து மீன் கடையில் கேட்டால் 200 தான் சொல்கிறாங்க 1 கிலோ மீன். சரி, ஆக மொத்தத்தில் இன்றைக்கி மீன் வாங்கினா 1 கிலோ மீனை வாங்கிட்டு வந்து தாத்தா வேறு ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வர போகிறேன். அவருக்கு நல்லா கம்மன்னு மொறுன்னு நல்லா வறுத்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவார் மீன். அவருக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இனிமேல் அப்படி தான் பண்ணலான்னு இருக்கேன். 1 கிலோ மீனை வாங்கிட்டு வந்து நல்லா உப்பு காரம் போட்டு பிசைஞ்சு வச்சிடலான்னு இருக்கிறேங்க. நல்லா சாப்பிடுவார் ஒரு மீன்னா. அதனால் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார், ஏரிக்கு கூட்டுமா வருங்க. அந்த ஏரியில் போயிட்டு வாய்க்கால் மாதிரி கட்டிட்டு அங்கேருந்து தண்ணியை மொண்டு ஊற்ற சொல்லுவார். நான் மோந்து நல்லா ஊற்றுவேங்க. ஊற்றுனா நல்லா விரால் நீட்டாக வருங்க. செம்மையாக இருக்குங்க. அங்கே விரால் மீன், கெளுத்தி மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து எங்களுக்கு எங்கள் பாட்டி குழம்பு வச்சாங்கன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே இட்லி சுட்டு வைப்பாங்க எங்கள் பாட்டி. அந்த இட்லியில் அந்த மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்டா அப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்காங்க? உங்கள் பாட்டிங்களாம் உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா? நீங்களும் இப்படிலாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் பாட்டி மீன் குழம்பு எல்லா குழம்புமே சூப்பராக வைப்பாங்கங்க. எனக்கே அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பெற்ற புள்ள சொல்கிறான், பாட்டி வந்துட்டு குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வச்ச குழம்புலாம் சாப்பிட்டு இவங்களும் நல்லா ருசி கண்டாங்க. அதுக்கு தான் சொல்கிறேங்க. உங்கள் பாட்டியும் இந்த மாதிரிலாம் வைப்பாங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னுடைய வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பை பாய். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஓகே, டாட்டா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சுட சுட மீன் வறுத்தாச்சு சாப்பிட போகிறோம்.